வெல்கம் டு பிஎம்பி கேமிங். ரொம்ப நாள் கழிச்சு போடுறோம். அந்த ஆக்சுவலாக நான் பிளாக் ஃப்ரூட்ஸ் ஏகப்பட்ட பார்ட் போட்டு ஒரு நாளில் 2 வீடியோ போடலான்னு பார்த்தா ஒரு வீடியோ வாய்ஸ் சரியாக ரெக்கார்ட் ஆகலை. அதுக்கப்புறம் புத்தா ஃப்ரூட் எடுத்து அதுவும் வேஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டே டிலீட் பண்ணிட்டு திரும்பி இப்போ புதுசாக போட்டிருக்கேன். இதுதான் ரைவல்ஸ். இப்போது இது ஆக்சுவலாக ஒரு ஷூட்டிங் கேம். அது ப்ரோ ஃபஸ்ட்டு லெவல்லேருந்து திரும்பி ஆடுறேன். இவங்க கூடலாம் ஆட முடியாது. ஆக்சுவலாக நான் முன்னாடியே லேஸாக விளையாடுனால கொஞ்சம் கீஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கீஸை வச்சு வெப்பன்ஸ் எல்லாம் வாங்கலாம். இப்போது யார் கூட ஐயோ என்ன இவங்களாம் அதிகமாக இருக்காங்க. யாராவது என் கூட வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் ஏன் வரமாட்டுறாங்க? 2v2 இந்த மாதிரி போய் ஃபஸ்ட்டு ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 1v1 போக ஆரம்பிக்கணும். ஐயோ அதிகம் யாருமே இருக்க மாட்டுறாங்க. சின்ன லெவல் 10 இருந்தால் கூட எனக்கு பரவாயில்ல. 10 20 அந்த 12 சீக்கிரம் வா. ஐயோ சீக்கிரம். நான் 3 12 காணும். 12 சீக்கிரம் வாடா. இங்கே அப்பாடா இவனை ஜெயிச்சா. 12 வேறு யாரோ ஒருத்தர் தேவையே. என்ன பண்ண இவன் 65 போ. ட்ரை பண்ணி பார்க்குறதா. இது பெஸ்ட்டு வெப்பன்ஸ்லாம் எனக்கு பிடிச்ச ஷார்ட் கன்ஸ். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஸ்டார்டருக்கு ரொம்ப யூஸு. ஷார்ட் கன் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா ஆர்பிஜி. அதுக்கப்புறம் கட்டானா, ஃப்ளேர் கன், நெக்ஸ்ட்டு மால்டவ். இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் சூஸ் பண்ணுறது எனக்கு பிடிச்சது ப்ளே கிரவுண்ட், ஸ்ப்ளாஷு, அரீனா. இதுதான் எனக்கு பிடிச்ச பிளேசஸ். இந்த இடத்துல வந்துட்டிங்கன்னா அசால்ட்டாக அடிக்கலாம். இப்போயே அசால்ட் 60 டேமேஜு. இந்த அசால்ட் ரைஃபிள் தான் எப்பயுமே ஸ்டார்டிங்கில் தருவாங்க. ஆனால் இதுதான் பெஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் வெப்பன்றாங்க. ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் ஷார்ட் கன்னில் ஆர்பிஜி, ஸ்னைப்பர் இதுதான் எனக்கு பிடிச்சது. என்னையும் எப்படி பண்ண வைக்கிறான். ஐயோ என்ன எனக்கே இவ்வளோ டஃபா. அப்போட ஜஸ்ட்டு லாஸ்ட் செகண்டில் எலிமினேட் பண்ணேன். இல்லைன்னா நான் திரும்பி அப்பாடா 4 கீஸ் எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிருக்கு. இதை வச்சு எப்படியோ நான் ஷார்ட் கன் வாங்கிடுவேன். அவ்வளோதான். 150 டேமேஜ் ஆகும். இல்லை 50 டேமேஜ் தான். இன்னும் டக்குன்னு கொடுத்துடலாம். அவ்வளோதான். 45 தான் கொடுத்தா அதுக்கேவா. நான் 300 டேமேஜ். இல்லை எமோட்ஸ்லாம் போட முடியும். இப்படி பண்ணோன்னா கன் எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்ப்பான். இந்த மாதிரி ஏகப்பட்டது தெரிஞ்சு வச்சுருக்கேன் நான். ப்ரோவில் ஹேண்ட் கன் வச்சுக்கிறேன். போடு ஹேண்ட் கன்னில் எலிமினேட் பண்ணியிருக்கேன். ரைஃபிள் கரெக்டாக ரீலோட் பண்ணும்போது இதாக இருக்குது போல். ஓகே திரும்பியும் டோட்டலாக 5 ரவுண்ட்ஸ் ஜெயிச்சா நம்ம ப்ரொமோட் ஆக மாட்டோம். இந்த ரவுண்ட் முடிஞ்சிடும். ஓகே சூப்பர். 106 டேமேஜ் கொடுத்துட்டேன். கீழே வந்து இப்படி சர்ப்ரைஸ் அட்டாக். அவ்வளோதான். 620 டேமேஜ் வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ரவுண்ட் 10 நான் அசால்ட்டாக ஜெயிக்கிறேன். அப்போனா நான் எவ்வளோ பெரிய ப்ரோ. 70 டேமேஜ் கொடுத்துட்டு கீழே இறங்கிட்டேன். இன்னும் சே இவன்கிட்டே தோக்குறேனே. அப்போது அங்கே 65 வந்திருந்தாங்க. லாஸ்ட் ரவுண்ட் இதில் ஜெயிக்கணும். ஈஸி பீஸியா. 130 டேமேஜ் தந்துட்டேன். கொஞ்சம்தான். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னால் வாங்க முடியும்னு நினைக்கிறேன். ஷார்ட் கன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கன். அதை வச்சு என்னென்னமோ வருது. ஓகே வெப்பன்ஸுக்கு போயிட்டு ஷார்ட் கன் ஷார்ட் கன்னாக வாங்கியாச்சு. இதில்
கீஸ் வச்சு தான் எல்லாம் வாங்க முடியும். ப்ளஸ் இருக்கிறதுலே வேஸ்ட்டு கன்னா 5 கீஸ் கொண்டு இருக்கும். பேர் ஸ்ப்ரே. இது ரொம்ப வேஸ்ட்டு. இப்போதைக்கு என்கிட்ட ஷார்ட் கன் இருக்குது. திரும்பியும் நீயே வா. 11. ஆமாம் அவன் தானே இவன். பரவாயில்ல. 43 ஷார்ட் கன் இருக்குல்ல. அது இல்லாமல் நான் ஷார்ட் கன்னில் ஒரு ப்ரோ. திரும்பி எங்கள் ப்ளே கிரவுண்டா இல்லை ஸ்ப்ளாஷ் இல்லை ஸ்ப்ளாஷ் ப்ளே கிரவுண்டுக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச இடம்னா ஸ்ப்ளாஷ் தான். இப்போது நம்ம ஒன்று வாங்கியிருக்கோம்ல, அதனால சூஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணுமோ அப்படி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை கரெக்டாக பண்ணிட்டு எங்கட இருக்கீங்க கண்ணே தெரில. அப்பாடா இப்போ தான் தெரியுதே. இதில் எவ்வளோ கிட்ட இருக்கோமோ அவ்வளோ அதிக டேமேஜ் தரும். அதனாலே இது எனக்கு பிடிச்ச கன்று. ஐயோ சீக்கிரம் சுடு. அவ்வளோதான். 162 டேமேஜ். நெக்ஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி ஈஸியாக ஜெயிச்சிருவேன். ஷார்ட் கன் இருக்க கவலை. ஓகே கொஞ்சம் டேமேஜ் வந்துருக்கு. சீக்கிரம் இன்னொரு தந்திருப்பேன் நினச்சேன். இனி அவ்வளோதான், கதை முடிஞ்சது. வச்சுக்க தேவையா உனக்கு இது? இதுக்கு தான் என் கூட வரக்கூடாது. வந்தால் இப்படி தான் இருப்பேன். ஏதோ நான் இது முன்னாடி விளையாண்டு வச்சதுனால கொஞ்சம் ஓகே. என்ன காணோம்? எங்கே இருந்துச்சா? ஓகே ஒரு ஷார்ட் கன் க்ளோஸ் ரேஞ்சில் வாங்கினா அவ்வளோதான். 100 டேமேஜ் கிட்ட விழுகும். சீக்கிரம் அவ்வளோதான். ஹெட் ஷாட்டு 20 40 எலிமினேட்டட். இப்போது கன்னோட லுக் பார்த்துட்டுருக்கோம். 500 டேமேஜ் தந்தாச்சு. இதில் எமௌண்ட்லாம் போட முடியும். கேம் பாஸ். ஐயோ இந்த சைடில் பாசஸ்ன்ட்டு வரும். என்ன ஓடிட்டானா? சூப்பர். நெக்ஸ்ட் லீவ் இதெல்லாம் தேவையில்லை. என்ன ஐயோ 46 ட்ரை பண்ணி பார்ப்போம். இதில் தோத்தனாலும் ஜெயிச்சனாலும் கவலை இல்லை. ஏன்னா நான் 46 கூட விளையாண்டுருக்கேன். அவனும் ப்ளே கிரவுண்டுக்கு வரான். ஸ்னைப்பர்லாம் வர வச்சுருப்பாங்களே, இதை யோசிக்கல நான். ட்ரை பண்ணுவோம். 50 40 எல்லாம் ஸ்னைப்பர் வச்சுருக்காங்க. நானே 60 வரும்போது தான் ஸ்னைப்பரே வாங்கினேன். ஆர்பிஜி செத்தனா? ஐயோ என்னதான் பண்ணுவேனா? படம் எப்படியோ ஒரு டேமேஜ் தந்துட்டேன். 2வது டேமேஜ். 3வது. ஐயோ என்ன பண்ணுவேன்? ஆர்பிஜி வச்சுருக்கான். ஆர்பிஜி வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் தோத்துறேன். நெக்ஸ்ட் ட்ரை. இந்த வாட்டி இவன் எங்கிட்ட இந்த மால்ட்டோ எடுத்தானோ தெரில. இரிட்டேட்டிங் அந்த மால்ட்டோ. ஆனால் அதுதான் பெஸ்ட் வெப்பன். சும்மா ஸ்டார்டருக்கு எலிமினேட் பண்ணிட்டான். ஓகே நெக்ஸ்ட் இன்னொரு வாட்டி ஜெயிக்க ட்ரை பண்ணுவோம். ஓகே மால்ட்டோ வீசிட்டான். ஓகே டக்கு ஏரில் ஒன்று சுட்டேன். செத்தேன். ஓகே இவன் ரொம்ப ப்ரோ போல. ரிவால்வர் வச்சுருக்கான். அது அந்தளவு ஸ்டார்டருக்கு அந்தளவு இல்லை. ஸ்ப்ளாஷுக்கு இதெல்லாம் நல்ல வெப்பன்ஸ் அவங்க வச்சுருக்கிறது. ஆனால் நான் எப்பயும் எல்லாத்துக்கும் ஒரே வெப்பன் தான். கட்டானா ஆக்சுவலாக ஸ்டார்டிங் ரொம்ப யூஸ் ஆகும். இல்லை ஸ்னைப்பரில் எலிமினேட் பண்ணிட்டேனா? சூப்பர். இந்த ஸ்டார்டிங்கில் ஸ்னைப்பர் வச்சுருக்கவங்களெல்லாம் சும்மா அவங்க ஹெட்ஷாட் எய்ம் பண்ணுவாங்க. நம்ம கட்டானா சும்மா வச்சோன்னா அவங்க கதை முடிஞ்சிடும். சூப்பர். அப்படியே நான் வந்து முடிச்சிடுறேன். அவ்வளோதான். 700 டேமேஜ். எப்படி அவனோட அதிகமாக எடுத்தாச்சு. ஓகே கீஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கணும் எனக்கு. அப்போ தான் எப்படி சொல்ல வெப்பன்ஸ் எல்லாம் வாங்க முடியும். கீஸை வச்சு தான். இது
வச்சு கன் பிளேடு இப்போ நான் ஃபஸ்ட்டு இதுக்கு வாங்கியிருக்கேன்னா ப்ரைமரி வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு செகண்ட்ரியில் ஃப்ளார் வாங்கிக்கலாம். அது வெறும் 15 தான். அது ரொம்ப யூஸ்ஃபுல். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னது மீலியில் வழக்கம் போல் கட்டானா. நெக்ஸ்ட்டு யூட்டிலிட்டி, அதாவது இந்த கிரனேட் இது இருக்குல்ல, அதுக்கு வந்து மால்டோவ் தான் பெஸ்ட்டு. ஜெயிச்சேன். இப்போ எனக்கு ஃப்ளார் கன் ஃபஸ்ட் எவ்வளோ? இது ஸ்ப்ரே ஃப்ளார் கன் ஃப்ளார் கன் 10 தானா? அப்போ வாங்கிடலாம். எப்படியோ இதை வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் யூட்டிலிட்டியில் மால்டோவ் வாங்கணும். 3 இருக்குது. யார் கூட எப்போ போகலாம்? நான் 46 எப்படியோ எலிமினேட் பண்ணிட்டேன். 7 நான் லெவல் 7ல் இருக்கேன். யாராவது PvP வாங்க. இதில் 2v2 கூட பண்ணலாம். ப்ளே ஆப்ஷன் போயிட்டு பிகினர்ஸ் 2v2 இதை அமைக்கி அதை கூட பண்ணலாம். இப்போது வராங்களா இல்லையான்னு பார்க்கலாம். வந்தால் இந்த மேட்சோட முடிச்சுக்கலாம், இல்லைன்னா இப்போயே முடிச்சிடலாம். வரானா? 77 யாரோ ஒருத்தர் கூட மேட்ச் பண்ணி என்னது கோட்ஸில் இதை போட்டால் நம்மளுக்கு 3 கீஸ் கிடைக்குமா? ஆனால் கோட் எங்கே? ஐயோ தெரியல, அது அப்புறம் பார்த்துப்போம். கிராஸ் ஹேர்லாம் இதில் மாற்ற முடியும். ஓகே, என்ன பண்ணு. யாரோ ஒருத்தராவது ஃபைட்டுக்கு வராங்களா? இங்கே இல்லை. இவன் எவ்வளோ? 90. நான் இங்கே 40க்கே அப்படி திணறிட்டு 170. சூப்பர். இவன் எவ்வளோ? 37. நீ வா. 37 நீ வா. 2v2 நான் வரேன். 2v2 போயிட்டான். இவன் 64 தேவையே இல்லை. இங்கே அப்பாடா ஜாயின் பண்ணிட்டேன். எப்படியோ பரவாயில்ல, சும்மா விளையாண்டு பார்ப்போம். டாக்ஸா? எனக்கு ஸ்ப்ளாஷ் இருந்தால் பரவாயில்ல. ஸ்ப்ளாஷ் உங்களுக்கு ஒரு வாட்டி காமிச்சிடுறேன். ஸ்டேஷனா? ஐயோ பிடிக்காத ஏரியா எனக்கு. ஷார்ட் கன், ஃப்ளேர் கன், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ஓகே தான். இவன் நான் வச்சுருக்கிறத வச்சுருக்கானா? 14 கூட போயிருக்கேன். செம. இது ஜெயிச்ச மாதிரி தான். சும்மா விளையாடுவோம். என்னது இது? புரியல எனக்கு. என்ன ரிட்டன் டு 5 என்ன ஜோன்? ஏதோ ஜோன் வந்தது. அதுக்கப்புறம் எலிமினேட் ஆகிட்டேன். இனி அவ்வளோதான். அங்கே வேறு ஒருத்தர் இருக்கான், ஈஸியாக எலிமினேட் பண்ணிடுவான். இவனும் கொஞ்சம் ஸ்கில்டு பிளேயர் தான் போல். எங்கே சுட்றான் பாடுறா. ஐயோ நான் அவ்வளோ பரவாயில்லையே, இவனே மேனேஜ் பண்ணிக்கிறான். ஒருத்தன் எலிமினேட் பண்ணிட்டானா? இல்லை, நான் பண்ணிடுவான் போல். நானும் ஒரு ப்ரோ கூட தான் வந்திருக்கேன். என்ன மாதிரி நான் எப்படி இதுக்கு முன்னாடி விளையாண்டுருக்கேனோ அதே மாதிரி இவனும் விளையாண்டுருக்கான் போல். பரவாயில்ல, நான் இல்லை இப்போ நான் இருப்பேன். என்ன இது இப்படியானா போனால் நட்புன்றது ஃபஸ்ட் டைம். இதுக்கப்புறம் அந்த வீடு மேலே ஏறணும்னா அதுக்குள்ள ஒரு ட்ரிக் இருக்குது. இது மேலே ஜம்ப் பண்ணி இது மேலே ஜம்ப் பண்ணி அதுக்கப்புறம் இதில் கரெக்டாக லேண்ட் ஆனால் தான் மேலேயே போக முடியும். போனால் தான் நெக்ஸ்ட்டு அவங்க கூடயே நம்மளும் இருப்போம். அப்போ தான் ஏதாவது டேஞ்சர்னாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஐயோ கீழே வாசிக்கிறோம். ஒருத்தனை பார்த்துறான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். எலிமினேட்டா? அப்பாடா, இவனும் என்ன மாதிரி இருந்தனால எப்படியோ ஜெயிச்சிட்டு. அவன் தான் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கான், நான் செகண்ட் ப்ளேஸ். அது எப்படி? நான் தானே ஃபஸ்ட் இருக்கணும். ஓகே, அங்கே தான் இருக்கான். பார்த்துறேன். என்கிட்ட தான் ஃப்ளார் இருக்குதுல்ல, ஃப்ளார் என்ன யூஸ் பண்ணுவேனா? இது ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் ரொம்ப யூஸ்ஃபுல். நம்ம அடிக்கலனாலும் தானாக டேமேஜ் விழுகும். சிச்சோ
எலிமினேட் பண்ணிட்டான். பரவாயில்ல, என்னோட பெஸ்ட்டை கொடுத்ததில்ல. ஓ 2 பேர் எலிமினேட் பண்ணிட்டானா? நல்ல பிளேயர் போல். 100ல் இருப்பான் போல். நானே 70லேருந்து தான் குவிட் பண்ணிட்டு திரும்பியும் வந்தேன். இவன் 100ல் இருக்கான் போல். என்ன காணோம் ஆளு? அவன் கூட தான் நானும் இருப்பேன். அப்போ தான் டேஞ்சர்னாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஒருத்தனை பார்த்துட்டான் போல். ஐயோ ஜஸ்ட்டு அங்கே வேறு ஒருத்தன். முடிஞ்சுது கதை. கட்டானா வேற இல்லை, இல்லைன்னா அதை வச்சு இவங்களை ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம். என்ன ஸ்டக் ஆகிட்டானா? ஆமாம், வேஸ்ட்டு. பரவாயில்ல, இப்போதைக்கு அவங்களுக்கு நம்ம நோம்பு தானே, அது வரைக்கும் ஓகே. இந்த பில்டிங் மேலே ஃபஸ்ட்டு ஏறணும். அச்சோ மிஸ் பண்ணிட்டேன். ஸ்லைடு கொடுக்கல. ஏ அச்சோ, என்ன இப்படியா? ஆமாம்ல, இப்படியே இருந்துக்கலாம். இது எப்படி தான் மேலே ஏறுறதுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்கு. ஜஸ்ட் எலிமினேட் பண்ணுறா. அங்கேயே சில மாதிரி நின்றுருவான். ஒருத்தனை எலிமினேட் பண்ணிட்டேன், அது எனக்கு போதும். இதில் 15 எலிமினேட் பண்ணால் 3 பீஸ் வர எனக்கு கிடைக்கும். அதுவும் எனக்கு தேவை. ஏறுறதுக்கு லேட் பண்ணிட்டேன், இல்லைன்னா கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருந்துருக்கலாம். ஓகே, எங்கே இருக்கான்றதை பார்த்துறேன். ஓகே, இவனை முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஷார்ட்டு அச்சோ எலிமினேட்டடா. ஓகே, அவன் எப்படியோ சரி ஒருத்தனை அசால்ட்டாக முடிச்சிட்றேன். ஏன் இன்னொருத்தனை? மேட்ச் பாயிண்ட் இல்லை, தோத்துட்டோன்னா அவ்வளோதான், அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஓகே, எப்படியோ ஓகே, மேலே வந்துட்டேன். ஃப்ளேர் கன் எடுத்துட்டேன். ஓகே, ஜஸ்ட் ஃபுல்லாக நான் போட்டால. எங்கே ஆளை காணோம்? அங்கே தான் இருக்கான் பார்த்துட்டேன். இவன் வேறு மேலே ஐயோ ஜஸ்ட்டு அவ்வளோதான், எலிமினேட்டட். அவன் ஜெயிச்சிட்டான். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரம் வரும். அதுவும் சொல்ல மறந்துட்டேன், இது பார்ட் 1. பார்ட் 2 சீக்கிரம் வந்துடும். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.